Hello everyone, welcome to Black Moon Topics. வெக்காபுலரி சீரீஸோட செகண்ட் லெக்சர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெக்சரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி லெக்சரோட ஃப்ரீ பிடிஎஃபை நான் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ரிவிஷன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 15 மோஸ்ட் ஆஸ்க்டு POQs சினானிம்ஸ், OWS அண்ட் idioms பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் பிகின். இன்றைக்கி ஸ்டெப் 1 இடியம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். The first one, turn a blind eye. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனாலும் அது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. கவர்மெண்ட் அவங்க ஒரு தப்பு செஞ்சதை வெளியே வந்துடுச்சுனாலுமே அதை கண்டும் காணாதது போல் இருந்தாங்கன்னா அதுதான் டேர்ன் அ பிளைண்ட் ஐ. செகண்ட் ஒன், bury the hatchet. ஒரு பிரச்சனையை முடிக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலிஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது வேணால் கூட இருக்கலாம். அவங்களோட ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த சண்டையை ஒரு ஒப்பந்தம் மூலமோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் சமாதானமாகி அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் bury the hatchet. தேர்ட் ஒன், கட் டு தி சேஸ். தேவையற்ற விவரங்களை தவிர்த்து நேரடியாக எது பாயிண்ட்டோ அதை பற்றி மட்டும் பேசுறது. சுற்றி வளைச்சி பேசும் நேரடியாக விஷயத்துக்கு வர்றது தான் கட் டு தி சேஸ். ஃபோர்த் ஒன், டவுன் டு தி ஒயர். கடைசி செகண்ட் வரைக்கும் எதுவுமே பரபரப்பாகவே நீடிக்கிறது. நம்ம சிஎஸ்கே மேட்ச் மாதிரி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி கடைசி ஓவருக்கு கொண்டு போய் இருப்பாங்களே அதுதான் டவுன் டு தி ஒயர். லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஃபிஃப்த் ஒன், எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நீங்கள் ஃபெயில் அடிக்கனாலுமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல உங்கள் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுதான் எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். ஒரு ப்ரவுட் அச்சீவ்மெண்ட். வாழ்க்கையில் ஒரு பெருமைக்குரிய ஒரு சாதனை நம்ம செஞ்சோன்னா அதுதான் ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஏர் 1 வாங்கலாம், குரூப் 1ல் ரேங்க் 1 வாங்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சாதனை அப்படின்னா அதுதான் நம்மளுடைய லைஃப்பில் ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். செவன்த் ஒன், கெட் த பால் ரோலிங். ஒரு வேலையை இல்லை ஒரு பிளானை ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லாருமே அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு பிளான் போட்டிருப்பீங்க. அந்த பிளானை ஆரம்பிக்கிறது தான் கெட் தி பால் ரோலிங். இல்லை ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறது கெட் தி பால் ரோலிங். எய்த் ஒன், ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது தான் ஹோல்ட் யுவர் ஹார்சஸ், பேஷன்ஸோடு இருக்கிறது. நைன்த் ஒன், இன் ஹாட் வாட்டர். பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறது தான் இன் ஹாட் வாட்டர். லஞ்சம் வாங்கின ஒரு அரசு ஊழியர் சட்ட ரீதியாக பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார் அப்படின்னா அதுதான் ஹீ இஸ் இன் ஹாட் வாட்டர். 10th ஒன், கில் 2 birds with 1 stone. ஒரே கல்லில் 2 மாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் இது. ஒரே செயலில் 2 பயன்களை பெறுவது. 11th ஒன், லேர்ன் தி ரோப்ஸ். அதாவது பேசிக்ஸை கற்றுக்கிறது. ஒரு புதிய வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு புதுசாக ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருக்கலாம். அதோட பேசிக்ஸ், அதோட ஃபவுண்டேஷன் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் லேர்ன் தி ரோப்ஸ். எப்பயுமே அதான் சொன்னேன், யூபிஎஸ்சி இல்லை எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லி வச்சுருவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் 2 to 3 months இருக்கும். அந்த 2 to 3 monthsல அவங்க தேவையான அந்த பேசிக்ஸை அவங்க முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க. ஸோ அதுதான் லேர்ன் தி ரோப்ஸ். எந்த எக்ஸாமானாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் தான் அது. ஸோ பேசிக்ஸை கற்றுக்கிறது தான் லேர்ன் தி ரோப்ஸ். 12th ஒன், மேக் எண்ட்ஸ் மீட். குறைந்த வருமானத்தில், குறைந்த இன்கமில் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறது தான் மேக் எண்ட்ஸ் மீட். 13th ஒன், நாட் மை கப் ஆஃப் டீ. தனக்கு விருப்பமில்லாத இல்லைன்னா பொருந்தாத ஒன்று தான் நாட் மை கப் ஆஃப் டீ. இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், எனக்கு ஐடி ஆஃபீஸராக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா, அது எனக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு செட் ஆகாத ஒன்றுனா ஐடி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, அவ்வளோதான். 14th ஒன், அவுட் ஆஃப் தி ப்ளூ. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் திடீர்னு வந்தால் அது அவுட் ஆஃப் தி ப்ளூ. இப்போ உதாரணம், எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், சிலபஸ் சேஞ்சு இல்லை எக்ஸாம் டேட் சேஞ்ச் அப்படின்னா அது அவுட் ஆஃப் த ப்ளூ, அன்எக்ஸ்பெக்டடாக வருது. 15th ஒன், ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட். இப்படின்னா ஒரு விஷயத்தோட அனைத்து ஆங்கிளையும், எல்லா ஆங்கிளையும் அதை ஆராய்வதற்காக வேண்டும்னே எதிர்கருத்தை முன்வைக்கிறது தான் ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட். அது நம்ம ஆப்போசிட் சைடில் ஆர்கியூ பண்ணும்போது நம்ம டிஸ்கஷனுக்கு எல்லா ஆங்கிளுமே கிடைக்குங்கிறது தான் ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட். இப்போ இது 15 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் idioms.
இதே மாதிரி அடுத்த 15 OWS பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏசட்டிக். உலக இன்பங்களை துறந்து எளிமையான ரொம்ப ஆன்மீகமான வாழ்க்கையை வாழ்கிறவங்கன்னா அவங்க தான் ஏசட்டிக். அவர் தான் கௌதம் புத்தா. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏசட்டிக்னா அவர் தான். செகண்ட் ஒன் ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அண்ட் இதில் 2 இருக்குது, பயோகிராஃபி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபினா நம்மளோட வாழ்க்கை வரலாறு வேறு யாராவது எழுதுனாங்கன்னா தட் இஸ் பயோகிராஃபி. நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு நாமளே எழுதணும்னா அது சுயசரிதை, அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் தான் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. அது அவரே எழுதியிருக்கிறாரு. ஓகே. தேர்ட் ஒன் கார்னிவோரஸ். கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ். கார்னிவோரஸ்னால் இறைச்சியை மட்டுமே உணவாக உண்ணும் விலங்கு கார்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னால் இலை தலைகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாமே ஹெர்பிவோரஸ். ஆம்னிவோரஸ் பொறுத்த வரைக்கும் 2லுமே வரும். இதுலேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ கார்னிவோரஸ்க்கும் ஆம்னிவோரஸ்க்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. கார்னிவோரஸ்னால் இறைச்சி மட்டுமே உணவாக உண்ணும் விலங்கு. ஆம்னிவோரஸ்னால் 2மே வந்து சாப்பிடும், இலை தலைகளுமே சாப்பிடும், இன்னொரு விலங்கையுமே சாப்பிடும். ஃபோர்த் ஒன் டெஸ்பாட். டெஸ்பாட்னா ரொம்ப கொடூரமாகவும் தனிச்சையாகவும் ஆட்சி செய்கிற ஒரு சர்வாதிகாரி தான் டெஸ்பாட். ஹிட்லர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் ஒன் ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னால் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று வலியுறுத்துகிறவங்க தான் ஃபெமினிஸ்ட். கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஈக்குவல் பேயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சம உரிமை வேண்டும்னு சொல்கிறவங்க தான் ஃபெமினிஸ்ட். சிக்ஸ்த் ஒன் இமிகிரண்ட். தன்னோட நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டில் நிரந்தரமாக குடியேறுபவர்கள் தான் இமிகிரண்ட்னு சொல்லுவோம். அது ஒரு வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கல்விக்காகவாக இருக்கலாம், எந்த ஒரு காரணமான இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டை விட்டு அவங்களோட நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டில் போய் அவங்க குடியிருந்தாங்க அப்படின்னா இமிகிரண்ட். செவன்த் ஒன் மேலிங்கரர். மேலிங்கரர்னா தன்னுடைய வேலையை தவிர்க்கிறதுக்காகவும், ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்காகவும், இல்லை ஸ்கூல் போகாமல் இருக்கிறதுக்காகவும் நோயாளிப்பு நடிக்கிறாங்கள அவங்க தான் மேலிங்கரர். இது பல பேர் பண்ணியிருப்போம், ஃபைன். எயித் ஒன் நாக்டர்னல். ஆக்டிவ் அட் நைட். இதுலேயுமே பல ஆஸ்பிரன்ஸ் எப்படி தான் இருப்பீங்க, லைக் டே டைமில் ஸ்லோவாக போயிட்டு நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவாக மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இயங்குறது தான் நாக்டர்னல். லைக் அவுல், யா தட்ஸ் நாக்டர்னல். நைன்த் ஒன் ஆர்ஃபன். தாய் தந்தை இருவருமே இழந்த ஒரு குழந்தையை தான் ஆர்ஃபன் சொல்லுவாங்க. 10th ஒன் பெசிஃபிஸ்ட். போரையும் வன்முறையும் எதிர்த்து அமைதியை சப்போர்ட் பண்ணுறவங்க, அமைதியை ஆதரிக்கிறவங்க தான் பெசிஃபிஸ்ட். லைக் மகாத்மா காந்தி ஒரு பெசிஃபிஸ்ட். 11th ஒன் குவாக். ஃபேக் டாக்டர். மருத்துவ தகுதி இல்லாமலேயே எல்லாத்துக்குமே வந்து சிகிச்சை கொடுக்குறவங்க தான் குவாக், ஃபேக் டாக்டர். போலி மருத்துவர் தான் குவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th ஒன் ஸ்கெப்டிக். ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எதையுமே ஈஸியாக நம்ப மாட்டாங்க. இப்போது சயின்ஸ் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க எந்த ஒரு தியரி யார் சொன்னாலும், இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அதை எந்த ஒரு கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க நம்ப மாட்டாங்க. ஒரு சந்தேக மனப்பான்மையாளர் தான் ஸ்கெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். 13th ஒன் டீ டாட்லர். அவர்கிட்ட எந்த ஒரு ஆல்கஹால் ஹேபிட்டுமே அவருக்கு இல்லாது. ஒன்று நெவர் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால், அவங்க தான் டீ டாட்லர். 14th ஒன் உட்டோப்பியா. குற்றம், வறுமை, அநீதி இது எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை சமூகமாக இருக்குதுன்னா அதுதான் ஒரு யூட்டோப்பியா, ஒரு இமேஜினரி பர்ஃபெக்ட் சொசைட்டி. குற்றங்களே இல்லாத, இல்லை வறுமையே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது ஒரு கற்பனை உலகம், அதுதான் யூட்டோப்பியா. 15th ஒன் வெஜிடேரியன். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒன் ஹூ இட்ஸ் ஒன்லி பிளான்ட் பேஸ்டு ஃபுட், தாவர உணவுகளை மட்டுமே உண்பவர் தான் வெஜிடேரியன். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாமே மோஸ்ட் ஆஸ்க்டு OWSஆக வந்து இருந்திருக்கு இன் SSC. அடுத்து செட் 3 சினானிம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் அபோர். அபோர்னா ரொம்ப ஒரு விஷயத்த, இல்லை ஒரு நபரை, இல்லை ஒருவரோட ஐடியாலஜியை கடுமையாக எதிர்க்கிறது, வெறுக்கிறது, இல்லை வந்து அருவருப்பாக பார்க்குறது, இதுதான் அபோர். இதுக்கு ஆப்போசிட் தான் அமோர். அமோர்னா லவ், அது ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ அமோர்னா லவ், அபோர்னா வெறுக்கிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தீண்டாமை போன்ற சமூக அநீதிகளை வந்து கடுமையாக வெறுத்துச்சு அபோர். அதனால தான் ஆர்டிகல் 17 மூலமாக அதை பேன் பண்ணாங்க. செகண்ட் ஒன் பெனவாலண்ட். பெனவாலண்ட்னா பிற நலனில் அக்கறை கொண்டு உதவும் குணம் தான் பெனவாலண்ட். இப்போ ஏழை மக்களுக்காக
அவங்களுடைய வாழ்க்கை துயரத்தை புரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஒரு பெனவாலண்ட் கருமை மிக்க ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் ஒன் குவாஸ். விருப்பமில்லாத ஒருவரை கட்டாயப்படுத்தி ஒரு செயலை செய்ய வைக்கிறது தான் குவாஸ், ஃபோர்ஸ் பண்ணுறது. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 23 ஒருவரை கட்டாய தொழிலில் ஃபோர்ஸ்டு லேபரில் ஈடுபடுத்த தடை செய்கிறது தான் ஆர்டிகல் 23. அதுதான் ஃபோர்ஸ்னா குவாஸ், ஃபோர்ஸ் குவாஸ். ஃபோர்த் ஒன் டெஃப்ட். ஒரு வேலையை ரொம்ப திறமையாகவும் நேர்த்தியாகவும் வேகமாகவும் செய்கிறது தான் டெஃப்ட். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் செஃப் ஒரு வெஜிடபிளை கட் பண்ணுறாருன்னா அவ்வளோ வேகமாக பண்ணுவார், பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், ஒரு திறமையாக அவர் வந்து அதை பண்ணி முடிப்பார். பட் அதே ஒரு விஷயத்தை நோவிஸால் பண்ண முடியாது. நோவிஸ் அதோட அர்த்தம் நம்ம நேற்று லெக்சரில் பார்த்துருப்போம், அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃப்ட்னா ஸ்கில்ஃபுல். ஃபிஃப்த் ஒன் எனிக்மா. எனிக்மானா மிஸ்ட்ரி. ஈஸியாக ஒரு விஷயம் புரியாது, ஒரு புரியாது, அதாவது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும், அது எனிக்மா. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னுமே அதோட எழுத்து முறை, அதோட அந்த ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது, ஒரு பெரிய எனிக்மாவாகவே இருக்குது. சிக்ஸ்த் ஒன் ஃப்ரிவாலஸ். அதாவது பயனற்ற இல்லைன்னா ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு செயலை தான் ஃப்ரிவாலஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்குற நேரத்தில் சோஷியல் மீடியாவில் எந்த ஹீரோ பெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சண்டை போடுறது தான் ஃப்ரிவாலஸ். இந்த விஷயம் எப்பயுமே ஃப்ரிவாலஸ் தான், எக்ஸாம் டைம்ஸ் இல்லை, எந்த டைமாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் போய் கமெண்ட் பண்ணி சண்டை போடுறது இல்லை வந்து தேவையில்லாததுக்கு ஆர்கியூ பண்ணுறதோ, ஸோ ஃப்ரிவாலஸ். செவன்த் ஒன் ஹாட்டி. தான் உயர்ந்தவன் என்ற ஒரு அகந்தையுடன் இருக்கிறது தான் ஹாட்டி. பல சர்வாதிகாரி மன்னர்கள் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க, அந்த ஹாட்டி மனப்பான்மையிலே இருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட் ப்ரெசென்ட்டில் ட்ரம்ப் நீங்கள் சொல்லலாம். எய்த் ஒன் இம்மாக்குலேட். எந்த குறையும் இல்லாத மிகவும் சுத்தமான ஒரு விஷயத்த இம்மாக்குலேட்னு சொல்லுவாங்க. இப்போ சயின்ஸ் லேபில் யூஸ் பண்ணுற அப்பேரட்டஸ் எல்லாமே இம்மாக்குலேட்டாக இருக்கணும் அப்படின்னா எந்த குறையும் இருக்கக்கூடாது, மிகவும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இம்மாக்குலேட். நைன்த் ஒன் ஜூபிலண்ட். ஜூபிலண்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இப்போ நேற்று ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தது ஃபைனல், அதில் ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ஸ்பெயின் எக்ஸ்ட்ரீமாக ஹாப்பியாக இருந்தாங்க, அப்போ அது ஜூபிலண்ட். ஓகே, ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறது தான் ஜூபிலண்ட். 10th ஒன் லேமண்ட். லேமண்ட்னா மான், அதாவது இழப்பு அல்லது தவறை நினைத்து வருந்துவது தான் லேமண்ட். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்போம், இல்லை ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம், அதை இப்போ நினச்சி நம்ம அதை வருந்துறது தான் லேமண்ட். 11th ஒன் மேலைன் டிஃபேம். ஒருவரோட நற்பெயரை கெடுக்கிற வகையில் தவறாக பேசுறது மேலைன். ஒரு அரசியல் கட்சியை பார்த்து அதில் இருக்கிற தலைவரை பார்த்து இன்னொரு அரசியல் கட்சியில் இருக்கிற தலைவர் பேசுறது, அவர் நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பேசுகிறது, தவறாக பேசுகிறது தான் மேலே, அவரை டிஃபேம் பண்ணுறது. 12th ஒன் நாவல். அதாவது புதிய ரொம்ப வித்தியாசமான விஷயத்தை யூஸ் பண்ணால் அது நாவல், ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னாலும், இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே நாவலில் வரக்கூடியது. 13th ஒன் அப்யூலண்ட். அப்யூலண்ட்னா ரொம்ப செல்வம் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆடம்பரமும் அதிகமாக இருக்கும். இப்போது முகல் எம்பையர்ஸோட பேலஸ் அண்ட் அவங்களோட பில்டிங்ஸ் அண்ட் அவங்க ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும் பொழுது அப்யூலண்ட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப செல்வம் மிக்க ஆடம்பரமாக இருக்கும், அதுதான் அப்யூலண்ட். 14th ஒன் ப்ரூடண்ட். எதிர்காலத்தை எண்ணி விவேகமாக முடிவெடுக்கிறது, வருமானத்திற்கு ஏற்ப சேமிப்பது ஒரு ப்ரூடண்ட். சேவிங்ஸ் பண்ணுறதோ இல்லை ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்போது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்கிறதோ, இது எல்லாமே ப்ரூடண்ட். ஃப்யூச்சரை நினச்சி இப்போ நம்ம விவேகமாக அதுக்கேற்ற முடிவுங்கிறது எடுக்கிறது. 15th ஒன் ரெட்டிசன்ட். தனது கருத்துக்கள் தன்னுடைய ஒப்பீனியன்ஸ்லையும் வெளிப்படையாக சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் தன்னுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டே இல்லாமல், இல்லை எல்லா நேரத்திலும் ஒப்பீனியன்ஸ் சொல்லிக்கிட்டே இல்லாமல், ஆன்சர் பண்ணிகிட்டே இல்லாமல், தேவையான நேரத்தில் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறதுங்கிறது தான் ரெட்டிசன்ட். ரிசர்வ்டாக இருப்பாங்க, அதுதான். ஸோ இது நம்ம 15 மோஸ்ட் ஆஸ்க்டு சினானிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஓடபிள்யூஎஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி இன்னொரு செட்டோட இன்னொரு 15 சினானிம்ஸ் ஓடபிள்யூஎஸ் அண்ட் இடியம்ஸோட வெனஸ்டே நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கான இந்த லெக்சர்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக மெமரிஸ் ஆகிடும்.
ஸோ வெனஸ்டே நம்ம அடுத்த வெக்காபுலரி சீரீஸ் லெக்சர் 3ல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.